சிவாஜி படம் பார்த்திருக்கியா அர்ஜுனா? எந்த சிவாஜி கேட்குற? நடிகர் திலகம் சிவாஜி சார் நடித்த படமா இல்லை சிவாஜி ராவ் என்கிட்ட ரஜினிகாந்த் சார் நடித்த படமா? சிவாஜி த பாஸ். கண்டிப்பாக அதில் உன்னோட ஃபேவரட் டயலாக் என்ன? நிறைய இருக்குது. பட் ஒன் வேர்ட் அப்படின்னு சொல்லணும்னா ரஜினி சார் சொல்கிற கூல் அப்படின்றது தான். ஸோ அந்த டயலாகுக்கு இன்னும் பொருத்தமாக ஒருத்தர் சொல்லலாம். இவர் வந்து சந்தானத்தோட நண்பர், சிம்புக்கு வந்து ஒரு எஸ்டிஆருடைய பக்தர் அப்படின்றத தாண்டி சோஷியல் மீடியாவை கரெக்டாக பயன்படுத்த தெரிஞ்சால் அவர் மட்டும்தான். இல்லை 100%. ஏன்னா வந்து இன்னைக்கு மக்களை கனெக்ட் பண்ணுறது சோஷியல் மீடியா தான். ஸோ எல்லா நடிகர்களுக்குமே இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும். ஸோ இதில் வெள்ளிக்கிழமை படம் வருதோ இல்லையோ இவருடைய வீடியோ எங்கேயோ பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஒரு மணி நேரமாக வந்து எப்படி கூலாக இருக்காருன்னு முதல்ல தெரியல. சுற்றி இருக்கவங்க தான் டென்ஷனாக இருக்காங்க, அவர் கூலாக தான் இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் அங்கே வந்தாலே ஒரு மாதிரி கலகலன்னு நாக்கிடுறாருல, ஒரு சவுண்டு அப்படி தான் வருது. ஸோ அவரோட பாணிலேயே நம்ம அவரை கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். வெந்து தணிந்தது காடுங்க ஒப்பம் மோனு கூல் சீரியஸ்க்கு வணக்கம் ப்ளீஸ் சார். சோஷியல் மீடியா சென்சேஷன் ஆஃப் த இயர் அவார்டு அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக மீசே ராஜேந்திரன் சாரை அன்புடன் அழைக்கிறோம். சார் 2 பேருமே தள்ளி இருந்தாலும் அப்படி சைகையிலே பேசிட்டீங்க 2 பேருமே. ஸோ 2 பேரும் சேர்ந்து மேடையில் ஏதாவது பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து தெய்வமாகிய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. சினிமா மாஸ் மீடியா, அந்த சினிமாவில் நம்மெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா சிவனோட கடைக்கன் பார்வை பட்டால் மட்டுமே தான் நம்ம இருக்க முடியும். அதே போல் சின்ன திரையில் இந்த சிவனோட பார்வை பட்டால் மட்டுமே தான் இருக்க முடியும். சிவன் சீனிவாசன் அண்ணன் 9 வயசில் ஒரு பெண் வேடம் போட்டு 18வது வயசில் ஹீரோவாக நடித்து இன்றைக்கு 5250 சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே தாங்காது. இவ்வளவு ஸ்டேஜில் அவர் பண்ணியிருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு சினிமா நம்ம பார்த்தோம், அவருடைய டாக்குமெண்ட்ரியில் பார்த்தோம். எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு 100 பொதிகையில் தூர்தர்ஷனில் ஹீரோவா 100 இதில் நடிச்சிருக்கிறாரு. ஒரு 200 நாடகங்களில் பலதரப்பட்ட கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. நிறைய அவார்டு, என்ன சிகரம் அவார்டு, பாண்டிச்சேரியில் உள்ள சிகரம் அவார்டு, சிறந்த சமூக சேவைக்கான சேசையா அவார்டு, விஸ்டம் அவார்டு படைத்தவர். அண்ணன் போஸ் வெங்கடனை அழகாக சொல்லிட்டு போனார், பாலிடிக்ஸ் பேசக்கூடாது அப்படின்னாரு. ஆனால் பேசணும், அந்த மேடையை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. சாதாரணமாக ஒரு பதவி வராதுங்க. எந்த பதவியாக இருந்தாலும் சாதாரணமாக வராது. அதற்கு மெனக்கடணும், அதற்கு உழைக்கணும். சும்மா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு சிஎம் அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா இருக்கிறவங்கெல்லாம் சொம்பங்களா? அது நடக்காது. அதற்கு மெனக்கடணும், உழைக்கணும். அண்ணன் உழைச்சிருக்கிறாரு. 16லேருந்து 18 வரைக்கும் தலைவராக இருந்தார். 23லேருந்து இப்போ 25 வரைக்கும் தலைவராக இருக்கிறாரு. ஆகஸ்ட் 10க்கு மேலேயும் அவர் தான் தலைவர். கன்ஃபார்ம், அது 100% கன்ஃபார்ம். என்னை இந்த சங்கத்தில் சேர்த்தது எங்களுடைய தலைவர் அண்ணன் சிவன் சீனிவாசன் சார் தான். நான் நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு கேப்டன் மூலமாக சினிமாவில் நடித்து ஒரு 267 படம் நடித்தேன். ஒரு 57 சீரியல் நடிச்சிருக்கிறேன். என்னை இந்த சங்கத்தில் உறுப்பினராக ஆக்குனது அண்ணன் தான். நேற்று ஒரு ஃபோன் தான் பண்ணாங்க, நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னாங்க. அண்ணனுக்காக நான் வந்திருக்கிறேன், அவருடைய உழைப்புக்காக நான் வந்திருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் தலைவருக்கு பிடித்தமானவர் அவர், கேப்டனுக்கு பிடித்தமானவர். பெரிய நடிகர் சங்கம் அது பாலிடிக்ஸ் இருந்தாலும் சொல்கிறேன், எங்கள் தலைவருக்கு சரியான முறையில் மரியாதை பண்ணலை. இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் அண்ணன் அவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தார் அந்த இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு. ஆனால் ரொம்ப நன்றிண்ணா.
இந்த மேடை எனக்கு கொடுத்த அண்ணனுக்கு நன்றி. பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக சோசியல் மீடியா ஹீரோ அன்பு தம்பி கூல் சுரேஷ். அண்ணா கூல் சுரேஷ், ஒரே நிமிஷம் அண்ணே. வீணை மேம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசணும். பேசலாம் அண்ணா. ஒரு விஷயம் நோட் பண்ணேன். மீசராஜேந்திர சார் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அப்படியே தீப்பொறி பறக்க. நான் தனியாக போய் அங்கே போர்டு கிட்ட செல்ஃபி, அப்புறம் இங்கே ஒரு செல்ஃபி. இது எவ்வளோ பெரிய மேடை, நம்ம ஃபோட்டோ போட்டு எவ்வளோ பெருமைப்படுத்துகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இவரை பார்க்கும்போது பேக்ரவுண்டில் நானும் தெரியும்ல. என்ன சொல்லுங்க, கரெக்டாக இல்லையா? என்ன பேசணுமா சார்? நீங்கள் நடுவில் இருக்குல்ல அவரோட. சோஷியல் மீடியா சென்சேஷன் ஆஃப் த இயர் அவார்ட் உங்களுக்கு. அப்படியா? சோஷியல் மீடியா சென்சன் ஆஃப் த அவார்டு. சென்சன் கரெக்டு தான். ஓகே. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. தேங்க்யூ. இங்கே கூடியிருக்கிற 500 பேரில் குறைஞ்சபட்சம் 490 பேர் எனக்கு கைத்தட்டினீங்க. மிக்க நன்றி. சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் திரு சிவன் சீனிவாசன் சார் என்னை எங்கே பார்த்தாலும் ஒரு அன்போடு கூப்பிட்டு ஒரு அரவணைப்போடு இருப்பார். அவரோட முகமே, இப்போ நான் நிறையா பதவியில் இருக்கிறவங்க முகம்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு குறுகுறுன்னு இருப்பாங்க. ஏன்னாக்கா டென்ஷனு அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இவரை பார்க்கும்போது அப்படியே ஒரு மலர்ந்த முகத்தோடு தான் இருப்பார். எப்படி நம்ம எடப்பாடி ஐயா அவர்களை பார்க்கும்போது எப்படி ஒரு புன்சிரிப்போடு இருப்பாரோ அதே மாதிரி இருப்பாங்க. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போது எனக்கு அவார்டு தரப்போகிறாங்க இல்லையா, சார் கூட வாங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இருந்தாலும் நான் இன்று வரை என்னுடைய குருநாதனாக ஏற்றுக்கொண்டு இருக்கும் தளபதி தினேஷ் மாஸ்டர் அவர்களையும் மேடைக்கு வரணும்னு நினைக்கிறேன். அது ஏன் அப்படின்னாக்கா சிவன் சீனிவாசன் சாருக்கு தெரியும். ஏன்னா இவர் தான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் என்னை உறுப்பினராக சேர சொல்லி நீ சேருக்குழு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருந்தவர். நன்றி மாஸ்டர். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி சிவன் சீனிவாசன் சாருக்கு அவரோட நிகழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது, நம்மளை பெருமைப்படுத்துறதுக்கு எவ்வளோ கலைஞர்களை, ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தவன் தான் நான். ஸோ அப்படி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பெரியவங்க முன்னாடி என்னையும் கூப்பிட்டு ஏதோ சோசியல் அப்படி இங்கிலீஷில் ஏதோ சொன்னார், அந்த அவார்டு எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ சிவன் சீனிவாசன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சாரோட பேரில் சிவன் இருக்குது. 10 நாளைக்கு முன்னாடி கூட நான் சிவன் வேஷம் போட்டு பரமசிவன் பாத்திமா அப்படின்னு ஒரு படத்துக்கு ஒரு வேஷத்தில் போயிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நான் ஒரு படத்துக்கும் ஒரு வேஷத்தில் போவேன். ஆனால் வேர்ல்டு ரெக்கார்டு அந்த பரமசிவன் கெட்டப்பில் போனது இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே மில்லியனில் தான் போயிருக்கு. எல்லாமே மில்லியனில் தான் போடுறோம் நான் போடுற கெட்டப் இல்லாமல். ஆனால் இந்த பர்டிகுலர் அந்த பரமசிவன் கெட்டப்பில் நான் போனது, அந்த சிவன் கெட்டப்பில் போனது எல்லா இடமும் பட்டி தொட்டி எல்லாம் பறந்து ரொம்ப தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் மிகப்பெரிய பேச்சாளர் நான் வணங்கும் அண்ணன் திரு சீமான் அண்ணன் அவர்களும் அந்த ஸ்டேஜில் இருந்தார். என்னோடய சிவன் கெட்டப்பை பற்றிலாம் அவர் பேசினார். அதனால் தூண்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் நம்ம சிவன் ஐயா அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி கேட்டாப்புல, நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தானங்க பார்க்குறீங்க, அது எப்படி நான் உங்களால் மட்டும் முடியும் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தம்பி, இதில் எல்லோரும் இருக்கிற ஃபோட்டோ போட்டிங்கள்ல, அந்த ஃபோட்டோ போடுங்க. அப்படியே நடுவில் வருமேப்பா அந்த ஃபோட்டோலாம். இதில் போடுப்பா தம்பி, நடுவில் போடு. என் கூட வந்த ரசிகர்கள் நண்பர்கள் வெளியில் இருக்கும்போது கேட்டாங்க, தம்பிக்கெல்லாம் கேட்டாங்க, அண்ணா
உங்கள் ஃபோட்டோ பாருண்ணா இங்கே கடைசியில் போட்டிருக்குண்ணா அப்படின்னா, டேய் தம்பி அப்படி நினைக்காதப்பா, ஒருவேளை என் ஃபோட்டோவை நடுவில் போட்டிருந்தா இங்கே ஸ்டேஜுக்கு வரவங்களாம் அந்த ஃபோட்டோவை மறைச்சி இப்படி நிற்பாங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் இருக்கேன் 1 2 எண்ணும் போது 1 அங்கே தான் எண்ணுவாங்க இல்லையா? இப்படி நான் எல்லாமே பாசிட்டிவாக தான் பார்த்துட்டு வர்றது. அதனால் இந்த ஃபோட்டோவுக்காக நான் எப்போவுமே கெத்தாக மாசாக இருக்கிற ஆள் தான். அதற்கு காரணம் இந்த குழந்தை எப்படி பார்க்குறதுக்கு ஒரு முரட்டத்தனமாக இருக்கார் இல்லையா? ஆனால் சுகர் மாத்திரை போடாத அளவு அந்த மாதிரி உள்ளவர் இவர். பேசுகிறேம்மா சார், பேசுகிறேன். பேசுறதுக்கு ஒரே ஒரு சின்ன இவர் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு, இவர் அறிமுகப்படுத்தின நாள் வந்து கடைசியில் இருக்கிறார். மாஸ்டர் நீங்கள் எல்லாருக்கும் ஏணி பிடி மாஸ்டர், ஏணி இப்படி கீழே இருந்தாலும் அப்படி மேலே ஏறும் இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று ஏதோ சொல்ல வந்தால் நடுவில் குழப்பி விட்டார். என்னவோல ஒரு பாயிண்ட் யோசித்தேன். என்ன மாஸ்டர், சரி ஓகே பாபா, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். அவார்டை கொடுக்குறீங்களா? அதே மாதிரி எனக்கு வந்து கடைசியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னாக்கா நான் சாப்பிட்டுட்டு போனோம், அங்கே வந்து மல்லிகைப்பூ இட்லி இருக்குதுன்னு சொல்லி கார்டு வந்து கொடுத்துட்டு போனார். அதனால் நான் சாப்பிட்டுட்டு போனோம். அதனால் நான் அவர்கிட்ட சொன்ன அவார்டு கொடுக்குறவர்கிட்ட, தம்பி என்னை கடைசியாக கூப்பிடுங்கப்பா, சாப்பிட்டுட்டு தாப்பா போகணும் அப்படின்னு. இருந்தாலும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. தொடப்பம் வாங்கி பெருக்கி பூட்டிட்டு தான் நான் கடைசியாக தான் போவேன், சாப்பிட்டு தான் போவேன். வாங்கம்மா, வாங்க 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 சார். தங்கச்சி நீங்களும் கிட்ட வாங்கம்மா, பயப்படாதீங்க, வாங்க. இங்கே மாஸ்டர் பக்கத்தில் வாங்க தங்கச்சி. யாருப்பா? என்ன சொன்னியா? தங்கச்சியை சொன்னியா? நன்றி நன்றி. ஓகே.